கடும் வறட்சிக்கு இடையிலும் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம தவிச்சு வராங்க சிவகங்கை மாவட்ட விவசாயிகள். இலவச மின்சாரத்திற்காக 8 வருஷங்களா காத்திருக்கும் இந்த விவசாயிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரியக்குடி, பெரியகோட்டை, பெத்தாச்சி குடியிருப்பு, மித்திரங்குடி, பனம்பட்டி, சிறுகப்பட்டி பகுதிகளில் 300 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காய்கறி விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். மழை இல்லாததால் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் டீசல் என்ஜின் பொருத்தி நீர் இறைத்து விவசாயம் மேற்கொள்கின்றனர். தினசரி டீசல் செலவுக்கு ஒரு ஏக்கருக்கு 1000 முதல் 2000 ரூபாய் வரை செலவு செய்கின்றனர். இன்னும் சிலர் அருகில் இருக்கும் விவசாயிகளிடம் மணிக்கு 100 ரூபாய் வீதம் தண்ணீரை விலைக்கு வாங்கியும் சிலர் தண்ணீர் கடன் வாங்கியும் விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாயம் அவ்வளோதான் பார்க்குறேன். எனக்கு ஏக்கர் 1 ஏக்கருக்குலாம் இருக்குது. அரசுகிட்ட கரண்ட் கேட்டால் 4 ஏக்கர் 3 ஏக்கர் கேட்குறாங்க. அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இந்த விவசாயத்தை விட்டு வேறு கூலி வேலைக்கு நான் போக முடியாது. விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியமான பொருளாதாரம். அதனால் பார்த்துக்கிருக்கோம். கரண்ட்டுக்கு டீசல் ஊற்றி அடிக்கிற ஆயில் இன்ஜின் வச்சு எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. இருந்தாலும் விவசாயத்தை விட்டுறப்பறங்கிறக்காண்டி நாங்கள் பிரயாசப்பட்டு பாட்டுக்கிருக்கோம். ஆனால் எதுவும் எங்களுக்கு மிச்சம் கிடையாது. அறுவடை முடிந்த கையோடு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நாற்றங்கல் செடிகளை பாத்தி முறையில் நடவு செய்து 45 நாட்களில் பலன் கொடுக்கும் காய்கறிகளை விவசாயம் செய்கின்றனர். அவற்றின் ஊடே வெண்டை, தக்காளி, மிளகாய், கீரை வகைகள் பயிரிடப்படுகின்றன. இந்நிலையில் கடும் வறட்சியிலும் தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இடைத்தரகர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கு காய்கறிகளை விற்க வேண்டியுள்ளது என்றும் கவலைப்படுகின்றனர். விவசாயம் இப்போ நிலத்தடி நீரை நம்பித்தான் அந்த விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிலத்தடி நீரும் இப்போ மழை இல்லாதனால போதிய அளவுக்கு இல்லாதனால பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாமே தரிசாத்தான் கிடக்கு. ஏதோ வருமானத்துக்கு தகுந்த மாட்டம் பண்ணலாம்னு பார்த்தாலும் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணி சந்தைக்கு கொண்டு போகும்போது இடைத்தரகர்களால் பல இது நம்மளுக்கு 300 ரூபா 500 ரூபா பொருளை 250 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபா அவங்க லாபம் பார்த்து போயிடறா. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலவச மின்சாரத்திற்கு இந்த விவசாயிகள் விண்ணப்பித்து 8 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை கிடைக்கவில்லை. ஃப்ரீ கரண்ட்டுக்காக 7 வருஷம் 8 வருஷமா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரண்ட் வரல. வறட்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுவும் எதுவுமே கவர்மெண்ட் செய்யலை. இதுதான் எங்களுக்கு பரம்பரை விவசாயம். இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். பொது ஆழ்துளை கிணறு அமைக்கவாவது வேளாண் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கடும் வறட்சியிலும் விவசாயம் செய்யும் இவர்களுக்கு விளைவிக்கும் பொருளுக்கு உரிய விலை வேண்டும் என்றும், மோட்டார் மூலம் தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்வதற்கு மின்சார வசதி வேண்டும் என்பது இவர்களது வேண்டுகோளாக உள்ளது. காரைக்குடியிலிருந்து முத்துராமலிங்கம், நியூஸ் 18 தமிழ்நாடு.